நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எங்கள் அன்பே உருவான ஆண்டவரே, நற்கருணையிலே எங்களுக்காய் காத்திருக்கிறவரே, இதோ என்னாலும் எங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவரே, எங்களுக்காய் துன்பங்களை எல்லாம் முழுமையாய் அனுபவித்து ஏற்று உங்களுடைய உயிரை சிலுவையில் எங்களுக்காய் அர்ப்பணித்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு எங்களுக்காய் உயிரோடு எழுந்தவரே, இன்றைக்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே, எங்களை காண்கின்ற ஆண்டவரே, எங்களை காப்பவரே, மை துதித்து ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே மீண்டுமாய் நீர் எங்களுக்கு கட்டி எழுப்பி கொடுத்த இதோ அற்புதமான ஊடகத்தலமாகிய இந்த தாய் இல்லத்திலே மாதா தொலைக்காட்சி வழியாய் என் மக்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த மாபெரும் கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வாழும் உம்முடைய பிள்ளைகள் நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த இந்த மாதா தொலைக்காட்சி தளத்தின் வழியாய் உம்மை தரிசித்து உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி கூறி தங்களது உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கதறலையும் கண்ணீரையும் கவலைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் தனிமைகளையும் உம்மிடத்திலே நீரே கதி, உம்மால் மட்டுமே ஆற்றலாய் ஆறுதலாய் இருக்க முடியும் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை சந்திக்கின்ற மாபெரும் பாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய், உமது ஆசீர்வாதத்திற்காய், உமது இரக்கத்திற்காய் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு முழந்தாலிருந்து உம்மை ஆராதிக்கிறோம். உம்மை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 105:3 இவ்வாறு ஜெபிக்கிறார்: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்ச்சி உறுவதாக, அக்களிப்படைவதாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்வதாக, சங்கடங்களிலிருந்து விடுதலை அடைவதாக, எல்லா விதமான தடைகளிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் துன்பங்களிலிருந்து வேதனையிலிருந்தும் விடுதலை அடைந்து அகமகிழ்ச்சி கொள்வதாக என்று இதோ நேரத்திலே திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக உம்மை நோக்கி அவர் பாடல் எழுப்பி உம்மை புகழ்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, இதோ நம் முன்னால் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற, உயிருள்ள பிரசனமாய் இருக்கிற, நமக்கு எல்லா நிலைகளிலும் ஆறுதலாய் இருக்கிற, இந்த உலகிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது குடும்பங்களிலோ அல்லது உறவுகள் மத்தியிலோ நண்பர்கள் மத்தியிலோ நம்மை அவர்கள் விட்டு பிரிந்திருந்தாலும் என்னாலும் நம்மோடு பிரியாது இணைந்து இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை துதிக்கும் விதமாய் நாம் அனைவரும் இதோ தந்தையர்களோடு இணைந்து ஆராதனை நாயகனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி நம் ஆண்டவரை துதித்து ஆராதிப்போம்.
ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை ஆராதனை ஆராதனை
உம்மை தொழுதிடுவே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உயிர்த்த ஆண்டவரே, எம்மை தேடி வந்தவரே, எமக்காய் வந்தவரே, உம்மை ஆராதித்து உம்மை போற்றி உம்மை புகழ்கின்றோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை வாசிக்கிறோம். 3 நாட்கள் எந்த தொடர்பும் இல்லாமல் எல்லாரையும் போல நீரும் இறந்து அடக்கம் செய்யப்பட்டீர். அந்த 3 நாட்கள் சீடர்கள் பட்ட வேதனைகள், அஞ்சி நடுங்கிய தருணங்கள் எல்லாவற்றையும் எண்ணி பார்க்கிறோம். ஏனென்றால் உம்முடைய உடனிருப்பு அங்கே பறிக்கப்பட்டு விட்டது. நடுநடுங்கி போனார்கள். 3ஆம் நாளிலே வெற்றி வீரராய் நீர் உயிர்த்தெழுந்த பொழுது என்ன ஒரு மகிழ்ச்சி ஆண்டவரே, என்ன ஒரு மகிழ்ச்சி. அதே போல எப்படிப்பட்ட எழுச்சி ஆண்டவரே, எப்படிப்பட்ட எழுச்சி. சீடர்களிடம் எப்படி அகமகிழ்ந்து மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றிருப்பார்கள். மீண்டும் வந்து விட்டார் என் ஆண்டவர். அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் உடைய உடனிருப்பு ஆண்டவரே, உடைய உடனிருப்பு. நீர் உடனிருந்தால் அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே ஆண்டவரே, நம்பிக்கை பிறக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த உடனிருப்பை எங்களுக்காக எப்பொழுதுமே கொடுத்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே, நன்றி. நாங்களும் சீடர்களைப் போல இன்று அகமகிழ்ந்து ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய உடனிருப்பை நாங்கள் அனுபவித்தவாறே ஆண்டவரே, உம்முடைய உடனிருப்பில் அத்தனை மகத்துவம், ஆட்சி இருக்கிறது ஆண்டவரே, ஆசீர்வாதம் இருக்கிறது, அருள் வரங்கள் கொடைகள் எல்லாம் இருக்கிறது ஆண்டவரே. நீர் இருந்தால் போதும். அந்த அளவிற்கு ஆண்டவரே, தாயாய் தந்தையாய் இருந்து தேற்றி ஆறுதல் கொடுத்து அரவணைத்து வருகிறீர் ஆண்டவரே. இதை யார் கொடுக்க முடியும்? எந்த சூழலிலும், எப்படிப்பட்ட நிலையிலும் ஆண்டவரே, உம்மை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு எப்படி தேவையோ அப்படியாக பார்க்கிறோம் ஆண்டவரே. தந்தையாய், தாயாய், நண்பனாய், எல்லாமுமாய் உம்மை பார்த்து கொண்டு அனுபவித்து ரசித்து போற்றி புகழ்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. எங்களை தேடி வந்ததற்காக நன்றி. மீண்டும் உயிர்த்தெழுந்து வந்து நம்பிக்கையை ஊட்டியதற்காக நன்றி. உம்முடைய உடனிருப்பை தொடர்ந்து தொடர்ந்து எங்களுக்காக கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி. ஆர்ப்பரித்து பாடுகிறோம், போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். நீர் எங்கள் வாழ்வில் இருந்தால் எல்லாமுமே எப்பொழுதுமே மகிழ்ச்சி தான் ஆண்டவரே. நீர் போதும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்விலே நீர் போதும். இயேசுவே, உயிர்த்த இயேசுவே, நீர் போதும். எங்கள் வாழ்விலே நீர் போதும். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி,
தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல பேசி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. திருப்பாடல் 105. நாம் அனைவரும் இணைந்து சொல்ல வேண்டிய பதில் மொழி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர் தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். அவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், அவர் தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள், ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். பல்லவி: ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே,
அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோபின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கிறார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதிகளை நினைவு கூறுகிறார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையையும் ஈசாக்குக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரே, இதோ தொடக்கத்திலே உம்முடைய அற்புதமான ஊழியன் ஆபிரகாமோடு நீர் உடன்படிக்கை செய்து கொள்கிறீர். வானத்து மின்மீன்களைப் போல, இந்த கடற்கரை மணலைப் போல உன்னை பழுகி பெருகச் செய்வேன், என்றென்றும் உனக்கு ஆசீர்வாதமாயிருப்பேன் என்று வாக்களிக்கிறீர். ஆண்டவரே, ஒரு தந்தையோ தாயோ தன்னுடைய குழந்தைகளோடு ஒரு எளிய உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். இன்னைக்கு என்னால இதை உனக்கு வாங்கி தர முடியல, ஆனால் வருகிற கிறிஸ்துமஸுக்கோ அல்லது புத்தாண்டுக்கோ அல்லது பிறந்த நாளுக்கோ இதை நான் உனக்கு வாங்கி தருவேன். ஆண்டவரே, பல நேரங்களில் அந்த குழந்தை மறந்து விடுகிறது. ஏதேதோ விளையாட்டாக அது இருந்து விடுகிறது. ஆனால் அந்த தந்தையோ தாயோ அதை குறித்து எண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அதை தேடுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அதை வாங்கி கொடுப்பதில் அந்த தந்தையும் தாயும் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஆமாண்டவரே, இப்படியாய் இதோ இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் எண்ணிக்கொண்டே இருக்கிறீர். என்னுடைய மகனோடு மகளோடு நான் செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நினைவில் கொண்டவராக, அவர்களுக்கு தேவையான நாளில் அதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நீர் காத்து கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அற்புதமான அன்பை எண்ணி பார்க்கிறோம். உம்முடைய அற்புதமான அந்த நினைவுகளை எண்ணி பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு வாக்களித்த ஒவ்வொன்றையும் கொடுப்பதில் நீர் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதல் இன்று வரை எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய அன்பை மட்டுமே நீர் வெளிக்கொணர்ந்து கொண்டே இருக்கிறீர். உம்முடைய கோபத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களுடைய எல்லா வேலைகளிலும் நீர் உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். ஆண்டவரே, அதை எண்ணி பார்த்து நெகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவர்! இதோ அவர் எங்களோடு கூட, எங்களது முன்னோர்களோடு கூட செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையை நினைவில் கொண்டவராய் ஒவ்வொரு நொடியும் அதே வாஞ்சையோடு, அதே அக்கறையோடு, அதே அன்போடு எங்களை பராமரிக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஒவ்வொரு நொடியும் உம்முடைய அந்த பராமரிப்பிலே வாழ்கின்ற நாங்கள் அதை அனுபவிக்க தவறிவிடுகிறோம், அதை உணர்ந்து பார்க்க தவறிவிடுகிறோம். இதோ உம்முடைய தெய்வீக பிரசன்னத்திலே நீர் எங்களுக்கு கொடையாக தந்திருக்கிற கோடான கோடி மக்களுக்காக நன்றி கூறி அவர்களை பாதம் சமர்ப்பித்து, ஆண்டவரே, நீர்தாமே எங்கள் எல்லோரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். நம்பிக்கையோடு இந்த நற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் உம்முடைய அற்புதமான உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அவர்களை வாரி எடுத்து அவர்களது நெத்தியிலே முத்தமிடும் தொடர்ந்து வழி நடத்தும். ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. விழிகளை மூடி உனை நினைக்கையிலே விந்தைகள் நிகழ்வதும் ஏன் இறைவா. மொழியினை தாண்டி மனமுறவாட மகிழ்வினில் மிதப்பதும் ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன. அளவில்லாத உன் அன்பினை நினைக்க அழுகை வருவதன் நியாயமென்ன. தொழுதுனை வணங்கி கவலைகள் கூற கண்ணீர் மறைந்திடும் மாயமென்ன. மாயமென்ன மாயமென்ன ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் பிறப்பதும் ஏன் இறைவா. சோதரர் மானிடர் அழுகுரல் கேட்க கேள்விகள் பிறப்பதும் ஏன் இறைவா. வேதனை கண்டும் நீ காத்திடும் மௌனம் விளங்கவில்லை அது ஏன் இறைவா. ஏன் இறைவா ஏன் இறைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் இறைவா. அருளும்
இரக்கம் நிறைந்த இறைவா, இந்த அருமையான நேரத்திலே உம்மை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் இன்னும் அதிகமாய் ஒவ்வொரு நாளும் ஒரு தெய்வீக கரத்தால் அரவணைத்து காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறேன். வாழ்வில் எத்தகைய சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியான தருணங்களிலும் துன்பமான தருணங்களிலும் வேதனையான தருணங்களிலும் எல்லா நேரங்களிலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை ஒவ்வொரு முறையும் உறுதி செய்து கொண்டிருக்கிறேன். உயிர்த்த இறைவன் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நீர் எங்களோடு உடன் பயணிக்கிறீர். நீர் சிலுவையை சுமந்து கொண்டு எங்களோடு உடன் பயணிக்கிறீர். அதே நேரத்தில் எங்கள் வாழ்விலே விடுதலை தேவைப்படுகிற பொழுது உயிர்த்த இறைவனாய் எங்களுக்கு வழி நடத்துகிறீர். எல்லா வாழ்வின் எல்லா தளங்களிலும் நீர் எங்களோடு உடன் பயணிக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், உணர்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு நாங்கள் உம்மையை இணைந்து பாடுகிற பொழுது, ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக என்று சொல்லுகிற பொழுது, உம்மை தேடுவோருடைய இதயங்கள் எப்பொழுதும் அக்களிப்பு நிறைந்ததாக இருக்கிறது. ஆனால் அந்த அக்களிப்பிற்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். உம்மை தேடுவோர் எல்லோருமே மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு, ஆரவாரத்தோடு, எந்த தடைகளையும் எந்த துன்பங்களையும் வேதனைகளையும் சந்திக்காத நபர்கள் அல்ல. என்று உம்மை தேடி உம்மை அறிந்து கொள்கிறார்களோ, என்று நீர் இருந்தால் போதும் என்று 1 கோடி பாடல்களால் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறார்களோ, அன்றிலிருந்து அவர்கள் பல்வேறு வேதனைகளையும் துன்பங்களையும் பல்வேறு கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட அத்தகைய வேதனைகள், அத்தகைய துன்பங்கள் மத்தியிலும் கூட எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதியை நாங்கள் காண முடிகிறது. இதைத்தான் தொடக்க கால கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்விலே அத்தகைய நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் கொடுமையான சூழ்நிலைகளிலும் துன்பங்களிலும் உம்மை ஏறெடுத்து பார்க்க, கூடி செபிக்க நாட்கள் இல்லாத பொழுதும், இடங்கள் இல்லாத பொழுதும், மறைமுகமாக இருந்த பொழுதும், எல்லா நிலையிலும் உம்மை போற்றி உமக்கு நன்றி சொன்னார்கள். பாதுகாப்பற்ற சூழ்நிலை, எப்பொழுதெல்லாம் கொல்லப்படலாம் என்ற ஒரு சூழ்நிலையிலும் கூட அவர் உள்ளத்திலே உம்மோடு இருப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு அக்களிப்பு இருந்தது. எனவே இன்றைய நாட்களிலே ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு உடன் பயணிக்கிறார், நான் அவரில் இருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன் நாங்கள் சொல்லி அக்களிப்போடு பாடுகிற பொழுது, ஆண்டவரே எங்கள் உள்ளத்திலே உணர்த்தும் ஆண்டவரே, உம்மோடு இணைந்து அக்களிப்பது என்பது துன்பங்களையும் வேதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க தயாராக இல்லாத நிலை அல்ல, மாறாக அவற்றை சந்தித்து அதிலிருந்து மாற்றங்களை உருவாக்குவது என்பதை எங்களுக்கு கற்றுத்தாரும். அப்படி ஒரு நல்ல மனதை எங்களில் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை போற்றுகிறோம். இந்த பாடலோடு இணைந்து நீர் எங்களோடு இருந்து எங்களுக்காக அதிகாலையிலிருந்து எல்லா நிலையிலும் எங்களுக்கு தொடக்கம் முடியுமா இருந்திருக்கிற அந்த மாபெரும் அருளுக்காக, இரக்கத்திற்காக நன்றி கூறி 1 கோடி பாடல்களால் உம்மை நாங்கள் பாடி துதிக்கிறோம். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உந்தன் புகழ் பாடி நான் பாடுவேன்.
உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். 1,000,000 பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுவேன். அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே. அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலை ஓயா கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம். அலை ஓயா கடல் உந்தன் கருணை மனம் வந்து கரை சேரும் முறையாவும் கவிதை சரம். ஆதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனை இயேசுவே. 1,000,000 பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். மணவீணை தனை இன்று நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மணவீணை தனை இன்று நீ மீட்டினாய். அதில் மலர்பாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுவேன். என் வாழ்வும் ஒரு பாடல் இசைவேந்தனே. அதில் எழும் ராகம் எல்லாம் புகழ் பாடுவேன். பாதியும் நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உனை இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உனை இயேசுவே. 1,000,000 பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன். உந்தன் புகழ் பாடி நான் வாழுவேன். 1,000,000 பாடல்கள் நான் பாடுவேன். அதை பாமாலையாக நான் சூடுவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உம்முடைய உடனிருப்பு எங்களுடைய இதயத்திற்கு அக்களிப்பை ஏற்படுத்துகிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அதே போல உம்முடைய உயிர்ப்பை பார்க்கிறோம். உம்முடைய உயிர்ப்பின் வழியாக உம்முடைய உடனிருப்பை கொடுத்தீர். அதே போல ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பிலே பார்க்கிறோம். மகதலா மரியா தேடி வருகிறார். என் ஆண்டவரை காணவில்லை, எங்கே வைத்தனரோ தெரியவில்லை. அழுகிறார், புலம்புகிறார். என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனரே, துடிக்கின்றார். அங்கே அவர் முன்னே வந்து மரியா என்று சொன்னவுடன், ரபூனி என்று அவர் சொல்லி தன்னுடைய பாசத்தையும் அன்பையும் வெளிப்படுத்த, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, என் சகோதரிடம் சென்று சொல், நான் அவர்களை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லி
உம்முடைய உயிர்ப்பு செய்தியை ஒரு பெண்ணிடம் எடுத்துச் சொல்லி முதல் நற்செய்தி அறிவிப்பாளராக ஒரு பெண்ணை உயர்த்தினீரே ஆண்டவரே. எப்படிப்பட்ட சிந்தனை ஆண்டவரே உம்முடைய சிந்தனை, உயர்வான சிந்தனை. அது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை ஏற்படுத்தினீர் ஆண்டவரே. ஒரு மாபெரும் புனிதராக இன்று நிற்கிறார் மகதலா மரியா. ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பினால் இது நிகழ்ந்தது. அவருக்கு துணிவு பிறந்தது, நம்பிக்கை கிடைத்தது. நற்செய்தி அறிவிப்பாளராக உமக்காக தம்மையே கொடுத்தார். ஆண்டவரே, உம்முடைய உயிர்ப்பின் செய்தியே அதுதானே ஆண்டவரே. உம்முடைய உடனெருப்பை கொடுத்து மீண்டுமாக கொடுத்து நம்பிக்கை ஊட்டிக் கொண்டே இருக்கிறீர். மனதிலே துணிவை கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் எழுச்சி பெறக்கூடிய வாய்ப்பை தருகிறீர். உம்முடைய தூதர்களாக எங்களை மாற்றுகிறீர். உம் நற்செய்தியை, உம்மை பற்றிய செய்தியை உலகமெங்கும் அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளர்களாக எங்களை மாற்றுகிறீர். நன்றி ஆண்டவரே, போற்றி ஆண்டவரே. மாதா தொலைக்காட்சி எனும் இந்த தொலைக்காட்சி ஊடகத்தின் வழியாக உலகமெங்கும் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கிறீரே, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறீரே, எங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறீரே, பிறருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை ஊட்டுவதற்காக எங்களை கருவிகளாக, உம்முடைய திருத்தூதர்களாக எங்களை நீர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. மகிழ்கிறோம். நீர் எங்கள் மேல் வைத்திருக்கக்கூடிய பேரன்புக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை ஆசிர்வதியும். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை நோக்கி மீண்டும் மீண்டுமாக நீர் தேடி வந்து கொண்டிருக்கிறீர். அந்த அன்பிற்கு பாத்திரமாக, உண்மையானவர்களாக என்றும் வாழக்கூடிய தகுதி எங்களுக்கு தாரும். உம்மை பற்றிய செய்தியை, நற்செய்தியை உலகமெங்கும் நாங்கள் தொடர்ந்து விடாமல், தளராமல், சோர்வடையாமல் அறிவிக்கக்கூடிய மன துணிவை, எழுச்சியை, ஆற்றலை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே. கடல் நோக்கி நதிகள் பாயும், ஒளி நோக்கி மலர்கள் சாயும், அகிலமும் படைத்த என் தலைவா என்னை நோக்கி வருவதே.
வந்த வண்ணமாய், எங்களை நோக்கிய வண்ணமாய் எங்கள் மீது அக்கறை காட்டுகிற ஆண்டவராய் இருக்கிறீரே. எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் உம்மை விட்டு விலகி போயிருந்தாலும், உமது மனநிலை கொண்டவர்களாய் நாங்கள் வாழ மறுத்தாலும் மறந்தாலும், ஆண்டவரே அன்பு கொண்ட தெய்வமாய் இருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த நாட்களிலே எங்களது பயணங்களிலே சந்தித்த ஒவ்வொரு அன்பு உள்ளத்தையும், ஒவ்வொரு சகோதரியும் இந்த நேரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். குறிப்பாக லண்டன் நகரிலே எங்களது பயணங்களுக்காய் உதவி நின்ற எங்களை வரவழைத்த அருட்தந்தை எல்மோ அவர்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அருட்தந்தை ஜேம்ஸ் ஸ்டாலின் அவர்களை எண்ணி பார்க்கிறோம். அதே போன்று அயர்லாந்தில் எங்களுக்காக உதவுகின்ற அருட்தந்தை ஜகாவை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதே போன்று எங்களை நார்வே நாட்டிலே பெருக நகருக்கு எங்களுக்கு வரவழைத்த அருட்தந்தை ரேனே பீஷ்மர் அவர்களையும், எங்களுக்கு அந்த நேரத்தில் நாட்களில் எங்களோடு உறவாயிருந்த அருட்தந்தை ஜெகன் ஓஎம்ஐ அவர்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். இந்த நாட்களிலே எங்களுக்கு துணை நின்ற ஒவ்வொரு எங்களுடைய பயணங்களிலும், எங்களது உணவு நேரங்களிலும், எங்களது ஒவ்வொரு காரியத்திலும் எங்களுக்கு துணை நின்ற ஒவ்வொரு சகோதரியும் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாடுகளிலே நாங்கள் பல்வேறு சகோதர சந்தித்தோம். அவர்கள் மாதா தொலைக்காட்சியுடைய நற்கருணை ஆராதனை எங்களுக்கு உயிர் கொடுத்திருக்கிறது, எங்களது வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது, எங்களுக்கு ஆறுதலாய் இருக்கிறது, எங்களுக்கு பல்வேறு நலமான காரியங்களை ஆண்டவர் இயேசு நற்கருணை தெய்வம் எங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார் என்று நன்றி வேகையோடு அவர்கள் சான்று பகிர்ந்தார்கள், சாட்சியம் சொன்னார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்களை சந்தித்த அருட்தந்தை பவுலா என்னையும் மற்றும் எங்களது குழுவிலே எங்களுக்காய் பாடல்கள் உமது நாமத்தை பாடுகின்ற அன்பு சகோதரர் ஷாஜி அவர்களையும் சந்தித்த எங்கள் அந்த அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவரும், இதோ எங்களது குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களது பிள்ளைகளுக்காக நாங்கள் நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், நாங்கள் சந்திக்கின்ற காரியங்கள் நிறைவேற வேண்டும், விசா தொல்லைகள் விரைவாக நலமடைய வேண்டும், எங்களது குடும்பத்திலே எங்கள் பிள்ளைகள் கடவுள் மீது பக்தி கொண்டவர்களாய் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் அவர்கள் வாழ வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வேலை, எங்களது குடும்பத்தில் பல்வேறு கவலை, கண்ணீர், தோல்வி, தனிமை என்று எத்தனையோ காரியங்களை கண்ணீரோடு அவர்கள் எங்களுக்காக செபியுங்கள், ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுங்கள், எங்களுக்காக மன்றாடுங்கள், ஆண்டவரிடத்திலே எங்களுக்காக கைகளை விரித்து அர்ப்பணித்து ஜெபியுங்கள் என்று கண்ணீரோடு கேட்ட ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த பணிகளுக்காக துணை நிற்கின்ற ஒவ்வொருவரையும், இதோ எங்களது நிலையத்திலே பணி செய்கின்ற ஒவ்வொரு அருட்தந்தையும், பணியாளர்களையும், குடும்பங்களையும், ஜெப வீரர்களையும், உபகாரிகளையும், அத்தனை பேரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் இல்லை என்றால் இந்த மாதா தொலைக்காட்சி இல்லை, இந்த தளம் இல்லை, இந்த நற்செய்தி பணி இல்லை. ஆண்டவரே, நீர் இல்லை என்றால் நாங்கள் இல்லவே இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவர் மட்டும்தான் உண்மையில் நிஜமாய் இருந்து பணி செய்கிறீர். இதோ எங்களது தாய் அன்னை மரியாள் எங்களது கரங்களை பற்றி கொண்டு எங்களது கவலை, எங்களது கண்ணீர், எங்களது தோல்வி ஒவ்வொரு நிலையிலும் ஆண்டவர் இருக்கிறார், அஞ்சாதே மகனே மகளே என்று சொல்லி உம்மிடத்தில் அழைத்து வருகிற எங்கள் அன்பு தாயை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இதோ இந்த உலகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விரைவாக சமாதானம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு இந்த போர்களினால் படுகின்ற அவஸ்தைகளை, துன்பங்களை, உடைமைகளை, உயிரை இழந்து தவிக்கின்ற குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த போரினால் பல்வேறு சங்கடங்களை சந்திக் கொண்டிருக்கின்ற மக்களை எல்லாம் நீரே அந்த எகிப்திலே உமது மக்கள் துன்பப்படும் பொழுது அவர்களுக்கு துணை நின்றது போல இதோ இந்த மக்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாடை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சந்திக்கின்ற இந்த தேர்தலிலே நல்ல தலைவர்களை மக்கள் நியாயமான முறையிலே, நேர்மையான முறையிலே, உண்மையான முறையிலே தேர்ந்தெடுத்து அந்த தலைவர்கள் வழியாக மக்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை, இந்த நாடு முன்னேறுவதற்கான நல்ல காரியங்கள், நாட்டிலே இறையாண்மையை நிலைநாட்டுகின்ற நல்ல காரியங்களை, இந்த நாட்டை பாதுகாக்கின்ற காரியங்களை, சமாதானத்தை பாதுகாக்கின்ற காரியங்களை, ஏழை எளிய மக்கள் மீது இருக்கின்ற இரக்கத்தை காட்டுகின்ற மக்களை, இளைஞர்களுடைய எதிர்கால வாழ்க்கை, இந்த குழந்தைகளுடைய படிப்பை, பெண்களுடைய பாதுகாப்பை பேணுகின்ற நல்ல தலைவர்களை மக்கள் உண்மையான விதத்திலே, நேர்மையான விதத்திலே, மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆவியாருடைய வல்லமையை எமது மக்களுக்கு அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் அறிந்தவரே, எல்லாவற்றையும் கடந்தவரே, எங்களோடு இருக்கிறவரே, உயிருள்ள ஆண்டவரே, நம்பிக்கையின் தெய்வமே, இதோ தொடர்ந்து நாங்கள் உயிர்ப்பின் மக்களாக, அல்லேலூயாவின் மக்களாக, உயிர் வாழ்கின்ற மக்களாக, சாட்சிகளாக வாழ்கின்ற ஆற்றலை, பலனை, தைரியத்தை, ஆவியாருடைய கனிகளை, கொடைகளை எங்களுக்கு நிறைவாக அருள வேண்டும் என்று
இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவரையும், எங்கள் ஒவ்வொருவரையும், நாங்கள் யாருக்காக ஜெபித்திருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் உமது கரங்களிலே ஏந்தி கொண்டு அவர்களை ஆசீர்வதியும். ஆமென், 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 ஆமென். வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ் ஆட்சி செய்கின்றவர் நீரே.
வாழ்க வாழ்க இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.